மகர ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மகர ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்கு. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மகர ராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க, நில ராசியை சேர்ந்தவங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பவங்க. செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு தப்பான செயலுக்கும் உடன்பட மாட்டீங்க. ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையாகவே நடந்துப்பீங்க. குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால கல்வி மற்றும் எதிர்காலத்தை பத்தின முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், அதனாலேயே ஈஸியா ஜெயிக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே தாமதமா கிடைக்குங்க. இந்த ராசி மண்டலத்துல நாணயமிக்க ராசி ஒன்று இருக்கு அப்படின்னா அது மகர ராசி தாங்க. சொன்ன வார்த்தையை எப்பாடு பட்டாவது காப்பாத்திடுவீங்க. அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு செயல்படுவீங்க. மிகப்பெரிய லட்சியவாதிகளா இருப்பீங்க. வாய் வார்த்தைகள் மட்டும் இல்லாம செயல்ல எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எதையும் துணிந்து செய்யக்கூடிய தைரியம் மிக்கவங்களா இருப்பீங்க. எத்தனை தோல்விகள் வந்தாலும் வெற்றிக்காக தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் எல்லாத்தையும் கத்துப்பீங்க. குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுப்பீங்க. வீட்டுல செல்ல பிள்ளையாவும் இருப்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தானாகவே ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி மகர ராசி ரொம்ப சிறப்பான குணங்கள் இருக்குங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை மனசுல வச்சு புதிய மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க. உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கும். விளையாட்டாக தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு படிப்படியா குறையும். நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகள்ல இருந்து வெளியே வரதுக்கு புதிய வழி கிடைக்கும். நிறைய நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பின்னடைவுல வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதுசா நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனா அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பீங்க, ஆனா அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால சேம் விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது பல வருஷங்களா முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்ப நல்லபடியா மாறும், நல்லது எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமா யோசிக்க வச்சுட்டு இருந்திருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்க தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நீங்க செஞ்சா நல்லது செஞ்சா எங்க காலையில் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிஷத்துல வந்துடும். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால எப்பவுமே எதிர்பார்ப்புல குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல இயல்பா இருக்க நீங்க பழகிக்கணும். இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சல அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது
அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்கள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள அழிக்கிறதுக்காக வரலைங்க. உங்கள மாத்துறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்துல நீங்க வாழப் போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இத நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவால்ல. ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டுருக்கு. எனக்கு சுத்தமா நிம்மதி இல்ல. என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல. என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. எப்பவும் நான் மத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரியே இருக்கு. எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகள கூட என்னால நிறைவேத்திக்க முடியல. இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நெனச்சு பார்க்கும்போது, என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். இதுவெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தான் இன்னமுமே நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமா 1 டிகிரி, 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிராதித்ய யோகம் காரணமா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோட கிடைக்க போகுது. அதே நேரத்துல அந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடன்ல இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்கள்ல மத்தவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமா மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சு உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாத்த முடியாது. ஆனா நம்மளை நம்ம மாத்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவா இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாதனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதிதான் நிறைவேறுது. அதனாலேயே உங்க வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியா சொல்லாம ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்துல ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் துணிந்து செய்ய போறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமை
அமைக்க காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட நீ எல்லார்கிட்டயுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்துல நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்க குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீண்ட காலமா உங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுது. அதனால நீங்க நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. அதனால எல்லா இடத்துலையுமே கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம வாக்குறுதிகள் கொடுக்கறதோ பொருளாதார உதவிகள் செய்யறதையோ உடனே செய்யாம கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமா இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளை சனி வழிபாடு செய்யறதும் பிரதோஷ நாட்களை சிவனை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாம இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியா அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பதற்றம் வேண்டாம். பணியின் காரணமாக பயணம் மேற்கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் என்றாலும் அதற்கேற்ப கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான கடன் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் கிடைக்கும். மன உறுதி அதிகரிக்கும். எதையும் கண்டு அஞ்சாமல் பணியாற்றுவீங்க. வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் உண்டாகும். பண தேவை ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செல்லும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்வதை செய்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். பெண்களுக்கு புதிதாக செய்யும் காரியங்களில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வரும். வாய்ப்புகள் தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்த நிறை மாறி உங்களை தேடி பலர் வரும் நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும். பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும். பொது மக்களிடம் உங்களுக்கு பெரும் மதிப்பு இருந்து வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும். தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்களும் உடல்நிலை சோர்வடையும் என்றாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனையும் அடைய முடியும். அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி பிள்ளைகளாலும் சிறிதளவு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைவீங்க. அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. புத்திரர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனி பகவானை வணங்கி வர கஷ்டங்கள் குறையும். வேலை பளு குறையும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 9ங்க. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா
சனி மற்றும் திங்கள் இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புல தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.